இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கடகராசி. கடகராசி என்பவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. எத்தனை கைகள் உங்களை தள்ளி விட்டாலும் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய கை என்றைக்குமே ஒரு பங்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் எங்கே இழக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு தோல்வி வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் எப்பவுமே உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடு உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களுடைய உழைப்பை நம்புங்க, உங்களுடைய செயல்பாடுகளை நம்புங்க, உங்களுடைய மனோதிடத்தை நம்புங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய இன்னல்கள் வரும், நிறைய தடைகள் வரும். ஆனால் அந்த தடைகளெல்லாம் ரொம்ப பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த தடைகள் எல்லாம் உடைச்சிட்டு மேலே வரக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த கடகராசி என்பவர்களுடைய பொதுவான இயல்புகள், குணங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்கன்னா கூட மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் சொல்கிற குணம்லாம் அவங்களுக்கு பொருந்தி போகுதுன்னா கட்டாயம் அனுப்பிவிடுங்க. நம்மளுடைய கடகராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு கொஞ்சம் தெய்வ பக்தி, உறவுகள்லாம் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களை மதிக்கிறது, குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு அன்பாக பாசமாக இருக்கிறது, குழந்தைகளுக்காக முக்கியமான வேலையெல்லாம் டைம் ஒதுக்கி அவங்களுக்காக செய்கிறது, அதேமாதிரி தன்னுடைய குடும்பம் மட்டுமல்ல தன்னுடைய சமுதாயமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பொதுவாகவே சமுதாயத்தின் மீது ஒரு விதமான பயம் இவங்களுக்கு இருக்கும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இவங்களுக்கு இயல்பாக இருக்கும். ஒரு 4 பேர் இருக்காங்க, ஒரு சமுதாயத்து மத்தியில் நம்ம வளம் வரோம் அப்படின்னா அந்த 4 பேரும் நம்மளை மதிக்கிற மாதிரி தான் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் தான். ஏன்னா மனோகரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அதிபதியாக கொண்டவங்க. அதனால் பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல் ஆளாக போய் நிற்கிறது, அந்நியருக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் தியாகம் செய்கிறது, ரொம்ப பாசக்காரங்க, பாசத்துக்கு இயங்கக்கூடியவங்க அப்படின்லாம் பெயர் எடுத்திருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க முன்னாடி குரலை உயர்த்தி பேசுகிறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் தன்னுடைய கருத்தில் எப்பயுமே உறுதியாக நிற்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க முன்னாடி பேசும்போது மட்டும் சமுதாயம் அந்த இடத்துல நம்ம குரலை உயர்த்தி பேசணும் அப்படின்னா நம்மளை ஏதாவது அந்த இடத்துல தப்பாக நினச்சிருவாங்களோ சமுதாயத்துக்காக கொஞ்சம் பயந்து குரலை உயர்த்தி பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய கருத்தில் எப்பவுமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சொன்னால் சொன்னது தான், அடுத்தது அதை மாற்றிப்பாங்க அப்படின்லாம் உங்களுக்கு அந்த இயல்பு இருக்காது. நான் சொன்னது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்களாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கடகராசி என்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு கோபிச்சுக்கிட்டு நாள் கணக்காக வருட கணக்காக கூட பேசாமல் இருப்பாங்க. உங்களுடைய உறவுகள் யாராவது உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோ யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு ஒரு 2 நாள் பேசாமல் இருந்தாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த கடகராசி என்பர்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் அடித்தடி அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வராது. பொதுவாக ஒரு இடத்துல பேசும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய கடகராசி என்பர்கள். கோவிச்சுக்குவாங்க, என்ன நீங்கள் அந்த இடத்துல என்னை மதிக்காமல் இருந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கடகராசி என்பர்கள் 12 ராசிகள்லேயே அதிக அளவு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் வாய்ந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். சட்டுன்னு யாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஒட்டிக்குவாங்க, உயிருக்கு உயிராக பழக ஆரம்பிச்சிடுவாங்க. மிதுன ராசியை போல் பட்டுன்னு தொட்டும் தொடாமல் பழகாமல் ரொம்ப ஒரு உருகி பேசக்கூடியவங்களா, ரொம்ப அன்பாக பேசக்கூடியவங்களா, தாய்ப்பாசத்துக்கு நிகரான ஒரு அன்பை காட்டக்கூடியவங்களா அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா இங்கே மனோகரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி என்பவர்கிட்ட நெருங்கி பழகிட்டிங்கன்னா அவங்கள விட்டு விலகிறதுக்கு உங்களுக்கு மனசே வராது. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் யாராவது இந்த கடகராசி என்பவர்களுடைய ரிலேட்டிவ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இவங்க சத்தம் போட்டு சிரிக்கிறதோ அல்லது சத்தம் போட்டு பேசுகிறதோ, சத்தம் போட்டு அளவாக கூட மாட்டாங்க, ரொம்ப அளவாக தான் பேசுவாங்க. அதே மாதிரி இந்த காமெடி சீரியல் வந்தால் கூட ரொம்ப அமைதியாக தான் சிரிக்கக்கூடியவங்களாம் அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. சரி, இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காங்க, இவங்களுக்கு சவால் இந்த கடின உழைப்பு இதெல்லாம் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
கடகராசி அப்படின்னு சொல்லும்போது சிக்கலான காலகட்டங்களில் கூட அந்த கடகராசிக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மன உறுதியோடு முடிவெடுக்க தெரிந்த ஒரு ராசிக்காரங்க அப்படின்னு இந்த கடகராசி என்பர்கள் சொல்லலாம். ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் செயல்படுவாங்க. ஆனால் கரெக்டாக தெளிவாக இருப்பாங்க. எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லாத அந்த மன உறுதியோடு இருக்கக்கூடியவங்க, திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. இவங்களுக்கு ஏற்ற ராசி, அதாவது பொருந்தும் ராசி அப்படின்னு பார்த்தா குரு ராசிக்காரங்களான தனுசு ராசியும் மீன ராசியும் இவங்களுக்கு ரொம்ப பொருந்தி வரும். இவங்க கூட பழகிறது, பேசுறது, திருமண வாழ்க்கையை அமைஞ்சா கூட நல்ல நட்பாக அமையக்கூடிய ஒரு இணக்கமான ராசியாக இந்த கடகராசி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குருவோடைய ராசி இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சந்திரனோட ராசி குருவோடைய ராசி இணையும் போது இரண்டும் நட்பு கிரகங்கள் ஒன்றிணையும் போது பார்த்திங்கன்னா குரு சந்திர யோகமும் இவங்களுக்கு ஏற்படும். அதனால் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். அதனால் குருவோடைய ராசிக்காரங்க மீன ராசியோ இல்லை தனுசு ராசியோ உங்களுக்கு நண்பர்களாக இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நீங்கள் ஒரு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு போகும். அதே மாதிரி வாழ்க்கை துணையாக அமைஞ்சாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். மூத்தவங்களை மதிக்கிறது நம்மளுடைய கடகராசி என்பவர்களுடைய இயல்பு. குடும்பத்தில் இருக்கிற உறவுங்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அந்த ஆலோசனையை கேட்டு தான் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கிட்டையுமே ஆலோசனை கேட்பாங்க. அது பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், இவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு தான் இந்த கடகராசி என்பர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க. அதே மாதிரி தனக்கு இளையவங்களாக இருக்காங்க, ஒரு சகோதரி இருக்கிறா அப்படின்னா அந்த சகோதரிக்கு இவரால் முடிந்த அந்த கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவர் திருமணம் செஞ்சுக்குவாங்க இந்த கடகராசி என்பர்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா தன்னுடைய பொறுப்புகளை கரெக்டாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க இந்த கடகராசி என்பர்கள். உங்களுடைய வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, அல்லது உங்களுடைய உறவுகள் வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதையே பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் விரும்புவாங்க. தன்னுடைய வீடு, தன்னுடைய கடை, தன்னுடைய தொழில் அப்படின்னு அந்த பாரம்பரியமான தொழில்களை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு வெளியில் போய் வேலை செய்கிறது அவ்வளோவா பிடிக்காது. நண்டு எப்படி தன்னுடைய எல்லைக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குமோ அந்த மாதிரி தான் தன்னுடைய எல்லைக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பமுடைய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு கற்பனையும் கல ரசனையும் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சிற்பிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் பிறந்தவங்களாம் இருப்பாங்க. வெளிச்சத்துக்கு வராத ஒரு விஷயத்தை கூட வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு நுணுக்கமாக ஆராயக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க தான் நம்மளுடைய கடகராசி என்பர்கள். இவங்களுடைய முகம் பார்த்திங்கன்னா அப்படியே சிரித்த முகமாக இருக்கும். கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அழகாக பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக நிற்கக்கூடியவங்களும் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் தான். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, மே 11 ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. மே 18க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மாற்றம் நிகழ போகுது. அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். வாங்க நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம். அந்த கிரகநிலை மாற்றம் தான் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரையிலும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள், வீட்டுக்குள்ளேயே கூட ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்கும். வைகாசி 3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வராத கடன்லாம் கூட உங்களுக்கு வரும். தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வரும்போது மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதோட கூட குரு பயிற்சியும் ஜூன் 2ஆம் தேதி ஏற்பட போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கட்டாயம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் ஒரு இடமாற்றம் நிகழும். இடமாற்றமோ அல்லது வீடு மாற்றமோ, வியாபாரத்தில் சின்ன மாற்றமோ, தொழிலில் ஒரு மாற்றமோ, உத்தியோகத்தில் சின்ன ஒரு மாற்றமோ ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு மாற்றம் இந்த வைகாசி மாதத்தில் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் இந்த கடகராசி என்பவர்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால ஒரு விதமான படபடப்பு, கழிவு பாதையில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பாதிப்பு
பாதிப்பு, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முதுகு தண்டுவட பிரச்சனை, எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னம்மா நல்லா இருக்குது, அமோகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளாக நிறைய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப வாழ்க்கை ரீதியாக நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருந்துருப்பீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாக இருக்கும். வருகின்ற நாட்களில் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த விஷயத்தில் மட்டும் அடுத்த ஒரு ஆண்டு காலம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வரும்போது மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இரட்டிப்பாகும். நல்ல லாபம் கிடைக்கும், மனநிலை மாறும், எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறதை மாற்றிட்டு உணர்ச்சி வசப்படுறதை மாற்றிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராய்வீங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். வேலையாட்கள் உங்களுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை முன் வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சில இடத்துல கோபம் ஏற்பட்டிருக்கும். எதிரிகளால் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தொல்லையை கொடுத்துருக்கும். அதனால் மன அழுத்தம், மனதில் ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் ஏற்பட்டுருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு. வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் இந்த மன அழுத்தம், மனக்குழப்பம் இதெல்லாம் நீங்கி தெளிவாக திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதனாலேயே என்னமோ எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அமோகமான கிரக அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே ஒரே ஒரு இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப பொறுமையாக கையாளுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அற்புதமான காலகட்டம் இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனியும் செவ்வாயும் சேராமல் இருக்கிறது நல்ல ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய முயற்சி எது எடுத்தாலும் சின்ன சின்ன சண்டை சச்சரவு இதை போட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய நிலையில் ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்க முடியும். சனி பகவானும் செவ்வாயும் சேராமல் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். எந்த ஒரு காரியம் இழுபறியாக இருந்துச்சோ அது வருகின்ற நாட்களில் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். தொழிலில் கூட மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீட் தேர்வுக்காக முயற்சி பண்ணுற மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். பணம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. தங்கம், வெள்ளி போன்ற வாங்கிறதுக்கான யோகமான கிரக அமைப்பு. ஆன்லைன் மூலிமா நல்ல வருமானம் கிடைக்கும். சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் 80லேருந்து 90% உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க நரசிம்மரை வழிபடுங்க. அதுவும் உக்கிரமாக இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்து